நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களை, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் ராஜேந்திரப்பட்டினம் என்ற ஊரில் இருக்கிற ஆலயத்தை பற்றி. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா சுவதானேஸ்வரவும் நீலகண்டேஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் அபிகுணச நாயகாவும் வீராமலையமாகவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலைவிருட்சம் வெள்ளை இருக்கன், தீர்த்தம் செங்கல் தீர்த்தம், நீலோத்தப தீர்த்தம் விழுங்குது. புராண பெயர் பார்த்தீங்கன்னா எருக்கம்புலியூர் குமரேசப்பட்டினம், இது புராண பெயர். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலத்தில் 4வது தலமும் தலை விளங்குது. அதே போல் தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இந்த தலை 215வது தலமாக நமக்கு விளங்குது. இங்கே சிறப்பு என்னன்னா, மார்ச் 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி மூலவர் மீது பட்டு செல்வது மிகப்பெரிய சிறப்பு. திருநீலகண்ட நாயனார் அவதரித்த தலமும் இந்த தலமாக விளங்குது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலத்தை கேள்விப்பட்ட முனிவர்களும் தேவர்களாக பண்ணுறாங்க, இந்த ஆலயத்தை நோக்கி படையெடுக்கிறாங்க. எப்படி படையெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பறவையாகவும் மரங்களாகவும் படையெடுத்து வராங்க. ஒரு ஊரில் புதுசாக நிறைய பறவைகளும் மரங்கள் உருவாகிறதுக்கு அந்த வேடர்கள் மகிழ்ச்சியெலாம் பண்ணுறாங்க. பறவைகளை வேட்டையாடவும் மரங்களை வெட்டுறதுக்கும் முடிவெடுக்கிறாங்க. இதனால் சிவபெருமான் தன்னை வணங்க வந்த தேவர்களையும் முனிவர்களை காக்கிறதுனாக பண்ணுறாரு. எல்லா மரங்களையும் எல்லா தேவர்களையும் முனிவரும் பார்த்தீங்கன்னா வெள்ளை எருக்கனாக மாற்றுறார். யாருக்கும் பயன்படுது வெள்ளை எருக்கனாக மாற்றுறாரு. அதுக்காக இந்த ஊர் பேர் எருக்கமாம்புலியூராக நமக்கு விளங்குது. இது ஒரு வரலாறு. இன்னொரு பார்த்தீங்கன்னா, இங்கே பேச்சாற்றல் குறைவாக இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இங்கே இறைவனை வணங்கினாங்கன்னா சகலமான பேச்சாற்றலை பெறலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா முருகனுக்கு பேச்சாற்றல் கொடுத்த தலம் தான் விளங்குது. இங்கே திருமண தடை இருக்கிறவங்க இங்கே இறைவனை வணங்கினா சீக்கிரம் திருமணம் நிவர்த்தியாக சொல்கிறாங்க. இங்கே ராஜராஜ சோழன் தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டி இங்கே இருக்கிற இறைவனை வணங்கி அதுக்கப்புறம் தான் ராஜேந்திர சோழன் பிறந்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் இந்த ஊர் பேர் ராஜேந்திரப்பட்டினம் நமக்கு விளங்குகின்றாலும். இன்னொரு புராண வரலாறு என்ன சொல்றதுனாக்கா, கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு வேதாகமத்தின் விளக்கத்தை சொல்கிறார். உபதேசம் செய்யும்போது இந்த வேதமுத்தோடைய உபதேசத்தை பார்வை சரிவே கேட்கல. அதனால் போட்டு கோபம் மற்றும் சிவபெருமான் பார்வை சபிக்க, நீ பூலோகத்தில் பரவனார் குலத்தில் மகளாக பிறந்து இங்கே இருக்கிற இறைவனை வணங்க சொல்லி சபிச்சிடார். தன் தாயை பிரிய காரணமாக இருந்த இந்த வேதமுத்தை என்ன பண்ணுறார், முருகர் எடுத்து கடலை வீசி எறிஞ்சிறார். அதனால் முருகனையும் சிவபெருமான் சும்மா விடல, அவரையும் சபிக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா மதுரையில் தனபதி குணாசலினருக்கு பெற்றோருடைய மகனாக பிறக்கிறார். அவர் ஒரு பெரிய வணிகர். யார்? தனபதி குணாசலன் என்ற பெரிய வணிகர் வீட்டில் மகனாக பிறக்கிறார். அப்படி பிறந்த மகன் பேச்சாற்றலில் ஊமையாக இருக்கிறார். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரசர்மன். அப்படி இருக்கும்போது உத்திரசர்மனுக்கு சில காலம் பேச்சில் ஊமையாக சுற்றி வர்றாரு. அவர் ஒரு வயது வந்தோடனே அவர் சிவபெருமானை வணங்க நிற்கிறாரு. அதனால் ஒவ்வொரு ஊராக சென்று சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து வணங்கிட்டு வர்றாரு. அப்படி வரும்போது இந்த எருக்கமாம்புலியூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு சிவபெருமானை வணங்குறாரு. வணங்கும்போது இழந்த பேச்சு ஊமையான முருகர் பேச்சாற்றலை பெறுறாரு. அதனால் இந்த ஆலயத்தில் பேச்சாற்றலில் கம்மியாக இருக்கிற பேச்சு திறன் குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இறைவனை வணங்கினாங்க சிறந்த பேச்சாற்றலை பெறலான்னு சொல்கிற ஒரு ஐதீகமே இருக்குது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த ஓமாம்புலியூர் சுவாதானேஸ்வரர். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, எங்கும் உள்ள சிவ அன்பர் நமக்கும் அருள்வார். எனக்கா உலகில் தேவர்களும் முனிவர்களுமே பறவையாகவும் மரமாகவும் இங்கே தலத்தில் இறைவனை வணங்கின தலம் இது. பார்வதி தேவிக்கும் பாவமனுஷியல் தலம், முருகருக்கு பேச்சாற்றல் கொடுத்த தலம், சரிங்களா? ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழனோட கொடுத்த தலம், திருநீலகண்டனார் அவதரித்த தலம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த தலம். இந்த தலத்தில் இறைவனை வணங்கி ஈசன் அருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனை தொழுவோம், இறையருள் பெறுவோம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாயம்.